Hello friends, welcome to Mrs. Stitch Process. Online saree knot course la ரெண்டு கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து மூணாவது கிளாஸ். So class 1, class 2 ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம saree knot போடுற சாரியை வந்து அதோட thread வந்து எப்படி prepare பண்றது அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். So இந்த கிளாஸ்ல இன்னைக்கு class 3 ல basic saree knot எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் பேசிக் டூல்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத கொஞ்சம் காட்டுங்க மேம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் 3ல பேசிக் saree knot போடுறத பார்ப்போம். கிளாஸ் 1 and 2 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாத்துருங்க. அப்பதான் இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அடுத்து கண்டினியூஸா அடுத்தடுத்த கிளாஸஸ் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த கிளாஸஸ் பார்த்து நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். saree knot வந்து நம்ம கையிலே போடலாம். இருந்தாலும் இந்த திங்ஸ், இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமாவும் ஈஸியாவும் போட முடியும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய திங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ச் டேப். ஸோ இன்ச் டேப் வந்து நம்ம அந்த நாட் போடும்போது ஒவ்வொன்றா மார்க் பண்ணி போட்டா இன்னும் பினிஷிங் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரே மாதிரி ஈக்குவலா எல்லா நாட்டும் இருக்குன்றதுக்காக இன்ச் டேப் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பேசிக் கட்டர், ட்ரிம்மர்னு சொல்லலாம். அடுத்து வந்து நீடில். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நீடில் வந்து பாத்தீங்கன்னா டூலிப் பிராண்ட் நீடில். நீடிலோட சைஸ் வந்து நம்பர் 8. சோ நீங்க இதுக்கு 10 கூட யூஸ் பண்ணலாம். பட் 8 வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்ன்றனால நான் இதை எடுத்திருக்கேன். அடுத்த நீடில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீடில். சோ இது வந்து டெய்லரிங் படிக்கிறவங்க, ஸ்டிச் பண்றவங்க எல்லாருமே சொல்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா மோட்டா ஊசின்னு சொல்லுவாங்க. இந்த நீடிலோட சைஸ் வந்து 3 இன்ச்சஸ்க்கு இருக்கும். பெரிய ஊசின்னு நீங்க கடையில கேட்டு வாங்கணும் கூட வாங்கலாம். சரியா? அடுத்து வந்து இந்த ஐட்டம், இது பேர் என்னன்னா சீமர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சீம் ரிப்பேர்னு சொல்லலாம். ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற எல்லாருக்குமே இதோட நேம் வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இதை வச்சும் இருப்பீங்க. இது மஸ்ட், இது இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல, இருந்தா நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒரு சீப் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நாட் போடும்போது அந்த த்ரெட் வந்து சாரிக்குள்ள மடிஞ்சு இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து ஈவனா எடுத்து விடுறதுக்காக சீப் யூஸ் பண்ணி நம்ம சீவி விட்டோம் அப்படின்னா த்ரெட் வந்து நல்லா ஈக்குவலா கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கிங் சாக். சோ இந்த மார்க்கிங் சாக் பாருங்க, இது வந்து வேக்ஸ் மார்க்கர். ஆக்சுவலா இதோட நேம் வந்து பாண்டா சாக்னு போட்டிருக்கு பாருங்க. சோ இந்த மார்க்கிங் சாக் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாரியில மார்க்கிங் நம்ம போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அழிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் சாரியை நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னாலே அந்த மார்க்கிங் நம்ம பண்ணிருப்போம்ல அது ஃபுல்லா போயிடும். சோ இந்த திங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பேசிக்கா நம்மளுக்கு தேவையான திங்ஸ். இது இல்லைனாலும் நீங்க நாட் போடலாம். இது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களால ஈஸியாவும் வேகமாவும் போட முடியும். இதுதான் வந்து த்ரெட் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ரா ஸ்டேஜ். த்ரெட் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த த்ரெட் எல்லாம் பாருங்க ஒரு மாதிரி திருகி ஒரு மாதிரி சிக்கா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. சோ இதை விட சாரியோட நேச்சர் பொறுத்து ஒவ்வொரு சாரிக்கும் இதோட சிக்கு நிறைய கூட இருக்கும். ரொம்ப த்ரெட்ஸ் வந்து திருகி இருக்கும். இதை கரெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த சீப் யூஸ் பண்றோம். சோ சீப் யூஸ் பண்ணி நம்ம நாட் போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா ப்ராப்பரா சீப் யூஸ் பண்ணி நல்லா சிக்கே இல்லாம நீட்டா எடுத்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் நல்லா நீட்டா இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அது நீங்க அந்த சிக்கோட போட்டீங்கன்னா நாட்டோட பினிஷிங் இருக்காது. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா சீவிடணும் சிக்கு இல்லாம. அதுக்கப்புறம் நம்ம நாட் போடும் போதும் அப்பப்ப நம்ம சீப்பு வச்சு சீவுற மாதிரி இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் பினிஷிங்லயும் கூட நம்ம வந்து நல்லா சீப்பு வச்சு நீட் பண்ணி சீவி விட்டோம்னா தான் நல்லா நீட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சிக்கு இல்லாம நீட்டா எடுத்து விட்டு சீவிட்டு நாட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நாட்டோட பினிஷிங் வந்து நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப வந்து நான் சீப் வச்சு சீவிட்டேன் பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குன்னு நீட்டா. சோ இந்த மாதிரி நம்ம எது ஒண்ணு லேர்ன் பண்ணாலும் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பா நீட் பினிஷிங்கோட எல்லாமே நீட்டா நீங்க ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா பெர்ஃபெக்டா நீங்க எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா பெர்ஃபெக்டா கிடைக்கும். சோ இப்ப வந்து சீப் வச்சு சீவி இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். நம்ம வந்து சாரி நாட் போடுறதுக்கு முன்னாடி நாட்டோட லென்த் பத்தி முதல்ல பாத்துடலாம். சோ நாட் வந்து எவ்வளவு தூரம் லென்த் வருதோ அந்த அளவுக்கு நம்ம போடணும். இப்ப சாரிலேயே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளவு தூரம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும். மேக்சிமம் வந்து உங்களுக்கு சாரியில நாட் கொடுக்குறாங்க, நாட்டுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 3 inch to 5 inch வரலும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதையே அப்படியே அந்த சாரியில எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதுல நாட் போடுவோம். சில சாரியில வந்து நாட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு இன்ச்சஸ்க்கு வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த சாரியில எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம்.
இதுல பாருங்க, நான் இப்ப இன்ச் டேப் வச்சு பாக்குறேன். எனக்கு ஒரு 3 இன்ச் வரலும் நாட்டுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. சோ இந்த அளவுக்கு தான் எனக்கு அதுல ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த 3 இன்ச் வரலும் நான் நூல் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச்ன்றது ரெகுலர் சைஸ். இந்த சைஸுக்கு நம்ம நாட் போடுறது வந்து ஈஸியா போடலாம். மினிமம் சாரி நாட்டோட லென்த் வந்து 2 இன்ச்சுக்கு போடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. 2 இன்ச்சுக்கு நம்மளால போடவே முடியாது. ஏன்னா லென்த் கம்மியா இருக்கும்போது நாட் போட ஈஸியா வராது. அப்போ 2.5 இன்ச்சுக்கு போடலாமா அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் வந்து நம்ம நார்மலா கையிலேயே பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீடில் வச்சு பண்ணீங்கன்னா பண்ணலாம். அப்போ ரெகுலரா என்ன சைஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து 3 இன்ச்சஸ். ஸோ 3 இன்ச்சஸ் வந்து ரெகுலர் சைஸ். இது வந்து நீங்க கையில போடணும்னு நினைச்சாலும் போடலாம், இல்ல நீடில்ஸ் யூஸ் பண்ணி போடணும்னாலும் போடலாம். ஸோ அதுக்கு மேல மேக்சிமம் சாரி நாட்டோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3.5, 4 இல்ல 5 இன்ச்சஸ் வரலும். அந்த சாரில எவ்வளவு ஆப்ஷன்ஸ் அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து 5 இன்ச் வரலும் மேக்சிமம் போட்டுக்கலாம். சாரி நாட்டோட லென்த் இப்ப பார்த்தோம். அடுத்து வந்து சாரி நாட்டோட வித். சோ ஒரு நாட்டுக்கும் நடுவில் உள்ள கேப் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த கேப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஏத்த மாதிரி அந்த கஸ்டமரோட சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட நாட்டோட வித் வந்து மாறும். சோ ஒரு சிலர் வந்து எனக்கு நிறைய நாட்டு இருக்கணும், பக்கத்துல நெருக்கமா நாட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நாட் நெருக்கமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி நாட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து நாட்டோட வித் வந்து மார்க் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நான் ரெகுலரா நாட்டோட விட்டு எவ்வளவு வைக்கலாம், இல்ல ஒவ்வொரு சாரியோட அந்த த்ரெட்டுக்கு ஏத்த மாதிரி நாட்டோட விட்டு எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த த்ரெட் பாருங்க, இந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கே நல்லா தெரியுது. ஒரு மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப லேசா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வித்து ஒரு 1 இன்ச் வரலும் வைக்கலாம். ஒரு சில சாரியில வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து ரொம்ப திக்கா, த்ரெட்டோட நேச்சர் வந்து கொஞ்சம் சொரன்னு கொஞ்சம் திக்கான த்ரெட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க 1 இன்ச் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களால நாட்டு போடவே முடியாது, கையில புடிச்சு போடவே முடியாது, ரொம்ப திக்கா இருக்கும். சோ அந்த மாதிரி திக்கா இருக்கிற சாரீஸ்க்குலாம் நீங்க நாட்டோட வித்து வந்து 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசா இருக்குல்ல, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க வந்து 1 இன்ச் வரலாம் எடுத்துக்கலாம், 1.25 இன்ச் வரலாம் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சுட்டு இந்த கிளாத்லயே நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி மார்க் பண்றேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எங்க வருதோ அந்த இடம் வரலும் நம்ம வந்து அந்த த்ரெட்டை எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்படி மார்க் பண்ணிருக்கேன்னா இப்ப நான் நாட் போடுறதுக்கு த்ரெட் எப்படி எடுப்பேன்னா இந்த ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து அந்த 2வது மார்க் வரலும் இந்த இடத்துல உள்ள த்ரெட்டை ஃபுல்லா எடுத்து நம்ம நாட் போட்டுக்குவோம். நாட் போட ஸ்டார்ட் பண்றது வந்து எப்பவுமே நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் வரலும் போட்டுட்டே வருவோம். ஸோ லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாட்டா போட்டுட்டே வந்து ரைட்ல வந்து முடிப்போம். இப்போ வந்து நான் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு கேமரால ஈஸியா கவர் ஆகாதுன்றதுக்காக சென்டர்ல நான் போட்டு காட்ட போறேன் உங்களுக்கு. ஸோ சென்டர்ல வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மார்க் பண்ணி நான் நம்பரும் போட்டிருக்கேன், 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். ஸோ இது வரலும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பா போட்டு காட்ட போறேன். இப்ப நாட்டோட பேசிக் ப்ரொசீஜர் என்னன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் நாட் போட்டு காட்டுறேன். சோ இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன்ல, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சோ இந்த இடத்துல இப்படி நீங்க வந்து மார்க் பண்ணிருக்கீங்களா, அந்த மார்க் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இந்த த்ரெட்டை வந்து லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன்ல, இது வரலும் த்ரெட்டை வந்து நம்ம தனியா எடுத்துடணும். சோ இது வரலும் உள்ள த்ரெட்டை இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு சென்டர்ல உள்ள எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து நம்ம வந்து நாட் போட போறோம். சோ இந்த த்ரெட்டை மொத்தமா கையில எடுத்துட்டு இத வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து இதுக்குள்ள விட்டு வெளியில எடுப்போம். சரியா? சோ இத வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நான் இப்படி வச்சுட்டு இப்படி வந்து உள்ள விடணும். சோ இந்த மாதிரி உள்ள விடும்போது எனக்கு வந்து த்ரெட் ஒண்ணு மட்டும் தனியா பிரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இப்படி எடுத்திருக்கேன் பாருங்க நாட்டுக்கு. இந்த மாதிரி எடுக்கும்போது இங்கனுக்குள்ள ஒரு த்ரெட் தனித்தனியா இப்படி தெரியுதா, இந்த கையில நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னன்னா, இந்த த்ரெட் இருக்குல்ல, இப்ப இந்த சைடு உள்ள த்ரெட்டை நல்லா இப்படி மூவ் பண்ணிருங்க, இந்த சைடு உள்ள த்ரெட்டையும் நல்லா இப்படி மூவ் பண்ணிருங்க. இது கூட வந்து ஜாயிண்ட் ஆகாம இருக்கணும். நல்லா மூவ் பண்ணிட்டு கரெக்டா இந்த த்ரெட்டை ஃபுல்லா கையில எடுத்துட்டு இப்படி வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு நீங்க இப்போ நாட் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால போட முடியும். இப்போ வந்து கையில நம்ம நாட் போடுறோம்னா எப்படி பண்றதுன்னு நான் சொன்னேன். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீடில் வச்சு பண்றதுக்கு. சோ இது வந்து நீடில் வச்சு பண்றதுக்கு நீங்க த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு போடுறதுனாலும் போடலாம், இல்ல அப்படியே போடுறதுனாலும் போடலாம். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த நீடில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நீடில் வச்சு இந்த பக்கம் நீடில் உள்ள விட்டு அந்த த்ரெட் அப்படி வெளியில எடுத்துரும் அப்படின்னா ஈஸியா நாட் போட்டுடலாம்.
இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் நீடில் வச்சிருந்தோம்ல, இது வந்து டூலிப் நீடில். ஸோ இந்த நீடில் எப்படி போடுறதுன்னு, இதுக்கும் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே போடுறதுனாலும் போடலாம். இது வந்து அப்படியே போடலாம். இந்த நீடில வந்து இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணி இந்த நீடில் ஒரு ஹூக் இருக்குல்ல, அதுல வந்து நம்மளோட த்ரெட்டை மாட்டி இப்படி ஈஸியா வெளியில எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுவரையில நீங்க பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து டேபிள் மேல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்பவுமே நம்ம நாட் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த நாட் போடுற அந்த த்ரெட்ஸ் வந்து ஹேங்கிங் பொசிஷன்ல இருக்கணும். அப்பதான் உங்களால நல்ல பினிஷிங் கொடுக்க முடியும், ஈஸியா போடவும் முடியும். ஸோ இந்த த்ரெட் இந்த மாதிரி கீழே இருக்கும்போது உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். டேபிள் மேல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும், பினிஷிங்கும் கரெக்டா கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்க நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1 and 2 போட்டிருக்கேன்ல, இது இந்த இடத்துலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம எந்த ஒரு டூல்ஸும் யூஸ் பண்ணாம கையிலேயே போட போறோம். பாருங்க, கரெக்டா 1 எங்க மார்க் பண்ணிருக்கணும் அங்க இருந்து என்னோட த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து இப்படியே கையில பிடிச்சிருக்கேன். இந்த பக்கம் உள்ள த்ரெட்டை லைட்டா இப்படி இப்படி எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு உள்ள த்ரெட்டையும் லைட்டா இப்படி எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம நாட் போடும்போது இந்த த்ரெட்டும் சேர்த்து உள்ள வந்து சிக்கிக்கும். ஸோ இதை வந்து நல்லா இப்படி எடுத்து விட்டுருங்க, உள்ள வராம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட போறோம். ஸோ இப்போ போடும்போது இந்த இடத்துல பிடிக்கணும். அதாவது இப்போ நம்ம வந்து நாட் போடுறோம்னா எனக்கு இந்த த்ரெட்டோட லென்த்தை பொறுத்து இந்த நாட் வந்து எந்த இடத்துல விழுகுன்றது டிஃபர் ஆகும். என்ன இந்த இடத்துல நாட் போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துல நாட் போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துல நாட் போடலாம். பட் வந்து ரொம்ப கீழே நாட் போட்டா அந்த அளவுக்கு அழகா இருக்காது. கொஞ்சம் இப்ப நான் பிடிச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல எனக்கு நாட் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படியே கை வச்சுட்டு இப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம நாட் போடுவோம். ஃபர்ஸ்ட் இது நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா இந்த எண்ட்ல இருந்து கீழே உள்ள எண்டு வரலும் த்ரெட்டை நல்லா திருக்கி விட்டுக்கோங்க, நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு ஒரு த்ரெட் வந்து நாட்டுக்குள்ள பிரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு இங்கே கை வச்சு இந்த இடத்துல இப்படி எடுத்துருங்க. த்ரெட்டை எடுத்துட்டு இங்கே கையை உள்ள விடுங்க. இங்க உள்ள விட்டு இந்த த்ரெட் வந்து இப்படி அடியில போயிடணும். ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியுதுல த்ரெட், இதை வந்து அப்படியே வெளியில எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே வந்து முடிச்சு போட்டு விட்டுறலாம். பாருங்க, அழகா வந்துருச்சு. இந்த முடிச்சுமே நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டா இருக்கு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இது வந்து கையை வச்சே போட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோட்டா ஊசி வச்சு நான் போட போறேன், பெரிய ஊசி. ஸோ இதை வச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் 2 நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஒண்ணு வந்து கையிலேயே போட்டோம், இன்னொன்னு வந்து மோட்டா ஊசி வச்சு போட்டது. அடுத்து வந்து நம்ம இந்த டூலிப் நீடில் வச்சு போட போறோம். ஸோ இது வந்து எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த த்ரெட்டுக்கு அடியில இப்படி விரல் வச்சுக்கலாம். வச்சுட்டு எவ்வளவு தூரத்துக்கு நான் மார்க் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல இந்த நீடில விட்டு த்ரெட்டை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டா ட்விஸ்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நம்ம மோட்டா ஊசி வச்சு எப்படி பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த மாதிரி கையில பிடிச்சிட்டு இந்த ஊசியோட ஊக்கு மாதிரி ஒரு பார்ட் இருக்கு, ஊசியோட எண்டு, இதை வந்து அப்படியே உள்ள விட்டு இந்த 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 மேல உள்ள த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே நம்ம வெளியில எடுக்கணும். சரியா? ஸோ இதை அப்படியே எடுக்கும்போது நம்ம அந்த நீடில் என்ன பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். இதோட பேக் சைடு இப்படி உள்ள விட்டுட்டு நம்மளுக்கு எங்க வேணுமோ நம்ம இதை த்ரெட்டை வந்து மூவ் பண்ணி அப்படியே வந்து எடுத்துக்கலாம், நாட் போட்டுக்கலாம். இப்போ இன்னைக்கு கிளாஸ் 3ல வந்து சாரி நாட் எப்படி போடுறது பேசிக் மெத்தட் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்து வர கிளாஸ்ல சாரி நாட்லயே வேற டிஃப்ரெண்ட் மாடல் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாடலும் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.